வணக்கம் நேயர்களே. இன்ஸ்டாகிராமில் ஏற்பட்ட காதல் கணவனையே ஆட்களை வைத்து உயிர் போகச் செய்த அவலம் மனைவியால் இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். பொதுவாக சமூக வலைத்தளங்கள் எங்களுடைய பல நன்மையான காரியங்களை தவிர எதில் அதிகமான தீமைகள் இருக்கிறதோ, என்னென்ன தீமையான விடயங்களை மேற்கொள்ளலாமோ அவ்வாறான ஒரு நோக்கத்தில் பயன்படுத்தப்படுகிறதோ என்ற அச்சம் நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிறது. இன்ஸ்டாகிராமில் ஒரு காதல் மலர்ந்திருக்கிறது. அந்த காதலினால் அந்த ஜோடி 3 வருடங்களுக்கு முன் திருமணம் செய்து கொண்டதாம். அதில் அவர்களுடைய பேர் பிரகாஷ், அது பெண்ணுடைய பேர் ஹர்ஷிதா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொண்டு இவர்களுக்குள் காதல் மலர்ந்து 3 வருடங்களுக்கு முன்பே திருமணம் செய்து கொண்டார்கள். இப்பொழுது இந்த தம்பதிக்கு 1.5 வயதில் ஒரு குழந்தை இருக்கிறது. சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஹர்ஷிதா என்ற பெண், அந்த குழந்தையினுடைய தாய்க்கு இன்ஸ்டாகிராமில் இன்னொரு நபர் மீது காதல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்பட்ட அந்த காதலினால் தன்னுடைய கணவனையும் குழந்தையையும் விட்டுவிட்டு 2 மாதங்களுக்கு முன்னர் புதிய காதலனுடன் மனைவி ஓட்டம் பிடித்து விட்டார். இதை அறிந்து கொண்ட கணவன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்தாராம். எப்படி என்னுடைய மனைவி இன்னொருவருடன் சென்று விட்டார். அப்போ இந்த விடயம் சம்பந்தமாக அறிந்து மனைவி என்ன செய்தார், மீண்டும் வீட்டுக்கு வந்தாராம். அப்போ கணவன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வந்தவுடன் பிறகு அந்த மனைவிக்கு ஏதோ ஒரு சஞ்சலம், குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. எங்களுடைய காதலுக்கு கணவன் தடையாக இருக்கிறார். ஓடி போனாலும் விடுறாரு இல்லை, திருப்பி கூப்பிட்றாரு, போலீஸுக்கு போகிறார். என்ன செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு இவரை முடிச்சிடலாம், இவர் இருந்தால் தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் காதலனுடன் பிளான் போட்டு ஆட்களை செக் பண்ணி காசு கொடுத்து இவர் செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் நோட் பண்ணி கொடுத்துட்டு இவா இருந்துட்டார். அப்போ இவர் ஒரு நாள் பிரகாஷ் வேலையை போயிட்டார். வேலை போய் வரைக்குள்ளே திடீரென்று மறுத்த கும்பல் இவர் மீது சரமாரியான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. ஒரு மாதிரி தப்பி பிழைத்து ஓடி வரலாம் என்று முயற்சி செய்கின்ற கட்டத்தில் கூறிய ஆயுதத்தால் இவர் குத்தப்பட்டிருக்கிறார். குத்தப்பட்டு சம்பவ இடத்திலேயே மரணமாகி இருக்கிறார். இந்த சம்பவத்தை செய்த அந்த கும்பலில் இருந்தவர்கள் இதை ஒரு விபத்து போல் காட்டுவதற்காக அதிகமாக வாகனம் வருகின்ற வீதியில், நடுவீதியில் அதை போட்டிருக்கிறார்கள், அந்த பொடியை போட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த உடலை கைப்பற்றிய போலீசார் உடலில் இருந்த கத்தி குத்து காயங்களை வைத்து, கூறிய ஆயுதங்களின் அடையாளங்களை வைத்து அவருடைய மனைவியை தொடர்பு கொண்டு கைது செய்து பலத்த விசாரணையை மேற்கொண்ட பொழுதுதான் அந்த மனைவி கொடுத்த வாக்கு மூலம், நான் இவரும் இன்ஸ்டாகிராமில் காதல் செய்தோம், எங்களுக்கு திருமணம் நடந்தது, எங்களுக்கு 1.5 வயதில் குழந்தை இருக்கிறது, இப்பொழுது எனக்கு புதிதாக இன்ஸ்டாகிராமில் இன்னொருவருடன், குண்டா என்பவருடன் ஒரு காதல் மலர்ந்தது, அவருடைய ஐடியாவில் தான் நாங்கள் 2 பேரும் இவையை விட்டுட்டு போனாங்க, இவர் திருப்பி கூப்பிட்டவர், எங்களுடைய காதலுக்கு இவர் இடைஞ்சலாக இருக்கிறதால நான் இவர்கிட்ட சொன்னான் புது காதல்ன்ட்டு, அவர் தான் இந்த ஐடியாவை சொன்னார், அதான் நான் செய்துட்டு நின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுத்துருக்கிறா மனைவி. யோசித்து பாருங்கள் உறவுகளே, எப்படியான ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த சம்பவங்கள் இந்தியாவில் நடந்திருக்கிறது, கர்நாடகா மாநிலத்தில் நடந்திருக்குது. பொதுவாக இந்தியாவின் கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், பெங்களூர் போன்ற இடங்களில் இந்த மூட நம்பிக்கைகளும் இது போன்ற ஒரு கலாச்சார பிறழ்வான பல சம்பவங்களும் அரங்கேறுகின்ற ஒரு மாநிலங்களாக அவை முத்திர குத்தப்பட்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அந்த மாநிலங்களில் இதே பிரச்சனை தான். இதை விட மோசமான பல பிரச்சனைகளும் இருக்கிறது. மூட நம்பிக்கைகளும் தலை விரித்து ஆடுகின்ற மாநிலங்கள் இந்தியாவில் பெங்களூர், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா. என்னதான் ஒரு பக்கம் இந்தியா வளர்ந்து கொண்டு போனாலும் மற்ற பக்கம் அதே அளவு வீழ்ச்சி இருக்கத்தான் செய்கிறது. கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. போலீசார் தீவிரமான விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள். இன்னும் பல துப்புகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. எனவே நாங்கள் இந்த செய்தியை உங்களுக்காக தந்திருக்கிறோம். கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.